Hi students, 9th English first midterm உண்டான important question and answer தான் பார்க்க போகிறோம். முதல் 2 யூனிட் சரிங்களா. ஆல்ரெடி 9th நம்ம எல்லா படத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க ப்ரோஸில் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா. நான் சொல்கிற கொஸ்டினை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. பக்கம் நம்பர் 1ல் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. 2 எடுத்துட்டு இதில் செகண்ட் கொஸ்டின், தென் இதுலையும் செகண்ட் கொஸ்டினை மார்க் பண்ணுங்க. தென் பேஜ் நம்பர் 3ல் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடுத்ததா பேஜ் நம்பர் 4ல் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டின், தென் கீழே இருக்கிற பாக்ஸில் இருக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டின். சரிங்களா. இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. தென் க்ளோசரியில் இருக்கக்கூடிய இந்த 1 லைன் 2 லைனில் இருக்கக்கூடிய மீனிங் ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. தென் உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின், சிக்ஸ்த்து கொஸ்டின், செவன்த்து கொஸ்டின். சரிங்களா. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் பேராகிராஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃபும் கட்டாயமாக இருந்துச்சு அப்படின்னா படிக்கணும். வொக்காபுலரிஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த 2 இதையுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. தென் அடுத்ததாக பேஜ் நம்பர் 7ல் இருக்கக்கூடிய உங்கள் புக் பேக் இருக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸ், இந்த பேஜில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா 1 டைம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பக்கம் எண் 14 எடுத்துக்கோங்க. 14ஆம் பக்கத்தில் உங்களுக்கு ஏ, சரிங்களா, ப்ரிப்போசிஷன். இந்த ப்ரிப்போசிஷன் லாஸ்ட் டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரிப்போசிஷன் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸை கண்டிப்பாக பார்த்துருங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நடந்த டெஸ்ட்டில் இந்த எக்ஸசைஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா. தென் அடுத்ததாக போயம்னு பார்த்தீங்க அப்படின்னா போயத்தில் மெமரி பண்ணிடுங்க. சரிங்களா. தென் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சரில் எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், தேர்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த்து கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக சப்ளிமெண்ட் லீடரை பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டியது இந்த கேரக்டர் ஸ்பீக்கர். சரிங்களா. இந்த பார்ட் ஏ மட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. யூனிட் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 29 எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினும் மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பேஜ் நம்பர் 31 இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினும், தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 33ல் ஃபாலோயிங் த கொஸ்டின் ஆன்சரில் பார்ட் சியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின். அடுத்து அதே பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ளோசரிஸ். சரிங்களா. ஸோ இது ரிப்பீட்டட் கொஸ்டின், இதில் உள்ளது கேட்டிருக்காங்க. ஸோ இதை படிச்சுக்கோங்க. தென் அடுத்ததாக படிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசனில் இந்த பாக்ஸில் இருந்து உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸாமில் 1 டைம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக போயம் வந்துருங்க. போயத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த தேர்டு கொஸ்டின், அடுத்ததான் இந்த ஃபோர்த்து கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். பேராகிராஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃபும் தேர்டு பேராகிராஃபும், தென் அதே பக்கத்தில் இ பார்ட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. தென் அடுத்ததாக சப்ளிமெண்டல் லீடரை பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸ்டோரி 1 டைம் தெரிஞ்சுக்கோங்க. தென் ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர், இது தெரிஞ்சுக்கோங்க. இது போக ஜென்ரலாக படிக்க வேண்டியது ஒரு லெட்டர் ரைட்டிங் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் எழுதி போட்டிருப்பாங்க. அந்த லெட்டர் ரைட்டிங் ஒரு லெட்டர் படிச்சுங்க. தென் பிக்சர் காம்யூனிகேஷன், ஒரு படம் கொடுத்து அந்த படத்தை பற்றி எழுத சொல்லுவாங்க, அதை பற்றி படிச்சுக்கோங்க. இதை மட்டும் படித்தாலே போதும், தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைஸும் படிச்சிட்டிங்க அப்படின்னா புக் பேக்கில் இருந்தால் எக்ஸசைஸில் இருந்தால் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ஸோ புக் பேக்கை தர பண்ணுங்க, நல்ல மார்க் வாங்குங்க. Thank you for watching, students.